இவரு ஒருவேளை நம்ம கிட்ட உண்மையில எதையோ மறைக்கிறாரோ? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். இவரோட முகமே சரியில்லை. அது மட்டும் இல்லை, எப்ப இல்லாத இன்னைக்கு திருநாளா இன்னைக்கு டாக்டர் இவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. அப்ப என்னமோ சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும்? அந்த நர்ஸ் அம்மாவும் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இவளை ரொம்ப யோசிக்க விட்டோம். அவ்வளோதான், கண்டனே போட்டு குழப்பிக்குவா. பத்தாததுக்கு நம்ம வாயிலேயே போட்டு வாங்கிடுவா. வேண்டாம் வேண்டாம், இவளை திசை திருப்பணும். வந்தியா, என்னாச்சுடி? இங்கே நின்னுட்டேன், வா வீட்டுக்குள்ள போவோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, என்னன்னு சொல்லு. என்ன பேசணும்? இல்ல, நீங்க உண்மையிலுமே என்கிட்ட எதுவுமே மறைக்கல, அப்படிதானே? ஆரம்பிச்சுட்டா. இனி நம்மள கேள்வியா கேட்டு ஒரு வழி ஆக்கிடுவா. எப்படிதான் அவளை சமாளிக்க போறேன்னு தெரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களோ? ஐயோ சச்சா, நான் எதுக்கு யோசிக்கணும்? நான் எதுவுமே உன்கிட்ட மறைக்கல. அப்புறம் ஏன் நான் யோசிக்கணும் சொல்லு. நான் என்ன அப்படி உங்ககிட்ட மறைக்கிறேன்? சரி, நீயே சொல்லு பார்க்கலாம். அது தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? தெரியாமனால தானே உங்ககிட்ட இப்போ கேட்டுட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்னமோ சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? என்னை பற்றி, குழந்தைய பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை தான் நீங்கள் மறைக்கிறீங்க. அப்படிலாம் நான் எதுவுமே மறைக்கல. டாக்டர் உன் உடம்பு வீக்கா இருக்கு, உனக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சமைக்காத உணவா பார்த்து. சமைக்காத உணவுனா என்னத்தை சாப்பிட்றது? பழங்கள், காய்கறி, வேர்க்கடலை, இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை எல்லாம் நீ நல்லா சாப்பிடணும். உனக்கு ரொம்ப சத்து குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் உனக்கு சத்து ஊசியும் போடணுமா. என்னங்க நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க? இவ்வளோ நாளாக டாக்டர் எதுவுமே சொல்ல, இப்போ மட்டும் என்ன? போன மாதம் வரைக்கும் குழந்தை நல்லா இருக்கு, எல்லாமே ஓகேன்னு சொன்னாங்க. இப்போ என்னமோ புதுசு புதுசாக சொல்கிறாங்க. இல்லடி, டாக்டர் இது எல்லாத்துக்கும் சொல்றதுதான், உனக்கிட்ட கிடையாது. பொதுவாக இந்த காலத்து பிள்ளைங்க தான் எதையுமே விரும்பி சாப்பிட்றதே கிடையாது. நல்லது கெட்டது பார்த்து தான் சாப்பிட்றீங்க. அதனாலேயே இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை, நீ பெருசா என்னென்னமோ யோசிக்கிறேன். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இதை நான் நம்பணும். இப்படி பாரவந்திகா, நான் உன்னோட புருஷன். என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இருந்தா இதை நம்பு. இல்லைன்னா இதுக்கு மேலே உன் விருப்பம். நான் எதுவும் சொல்ல முடியல. ஆனா ஒன்று, உன் மேலே சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் மறைக்கல மறைக்கல மறைக்கல. மறைக்கல இல்ல? அப்படின்னா சரி, சத்தியம் பண்றீங்க, மறைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இப்போ உள்ள போலாமா? சரிங்க. கடவுளே, என் குழந்தைக்காக போய் பொய்யான ஒரு சத்தியம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த சத்தியம் என் குழந்தையும் சரி என் பொண்டாட்டியும் சரி பாதிக்கவே கூடாது. தயவு செஞ்சு அழிச்சிரு கடவுளே இந்த சத்தியத்தை. ஐயோ, என்னை போட்டு வாங்கிடுவாளாட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வாயை கட்டி தான் இருக்கணும். இல்லைன்னா அகிலா மாட்டுன நீ. அடடே, ஹாஸ்பிட்டல் போனா வந்தாச்சா? வந்தாச்சத்த. எங்கத்த அம்மாவை காணோம்? உள்ளதான் இருந்தாங்க. அண்ணி அண்ணி அண்ணிங்க வாங்க ஒரு நிமிஷம். அவந்திக்காவோ இல்லைன்னு வந்துட்டாங்க. ஏமாடி, செக்அப் பண்ணியாச்சாமா? குழந்தை நல்லா இருக்குல்ல? எல்லாம் ஓகே தானம்மா? அதெல்லாம் நல்லாதான்க்கா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அவந்திகாவை கேட்டா அகிலம் பதில் சொல்ற? அப்படி ஏன் அவந்திகா? இப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தி, குழந்தை நல்லா இருக்கு, உடம்பும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒன்று, ஒரு கஷ்டமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஐயோ, என்ன இவ உளறிட்டு இருக்கா? கஷ்டமான விஷயம் என்னம்மா சொல்ற? ஒன்றும் புரியலையே. அகிலா, அவந்திகா. ஆமா, வாங்கம்மா. ஏமாடி, செக்அப் பண்ணியாச்சாமா? என்னம்மா சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில்? அதை தான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். கரெக்டாக நீங்களும் வந்துட்டீங்க. சொல்ல அவந்திகா, என்ன சொன்னாங்க? அது அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்காத சொல்லியிருக்காங்க. என்னடா சொல்கிறோம் பொண்டாட்டி? ஒன்றும் புரியலையே, என்னத்தை சொல்ல வர? ஆமா, அவந்திகா உடம்புல கொஞ்சம் சத்து குறைபாடா இருக்கான். சத்தூசி போட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இனிமே சமைச்ச உணவுப் பொருள் எதுவுமே அவளுக்கு கொடுக்க கூடாதான். என்னது, சமைச்ச உணவு பொருள் கொடுக்க கூடாதுன்னா வேற எதை கொடுக்கறது? என்னடா நீ உளறிட்டு இருக்கிற? அத்தை, அது அப்படி இல்லை அத்தை. சமைச்ச பொருள்னா சமைச்ச பொருள் கிடையாது. இயற்கையாக கிடைக்கிற காய்கறி, பழங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிடணுமாமா. வேக வச்சோ எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதைத்தான் உங்க பையன் அப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன அநியாயமா இருக்கு? சமைச்ச பொருளை கொடுக்க கூடாதுன்னா வேற எதை கொடுக்கறது? மாசம் இருக்க பிள்ளை வாய்க்கு ருசியா வக்கனையா சாப்பிட்ற நேரம் இதுதான். இந்த நேரம் பார்த்து அதை கொடுக்காதீங்க இதை கொடுக்காதீங்கிறாங்க. ஒன்றும் சரியில்லையே தானே? எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்டா டாக்டர் இப்படிலாம் சொல்றாங்க? கொஞ்ச நாள் தாம்மா வெயிட் கம்மியா இருக்கு. அவந்திகாவும் இந்த வெயிட் ஏறவே இல்லை. அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்களா அதை இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க. டாக்டர் சொல்லும்போது அதுலயும் அர்த்தம் இருக்கும். நாம அவங்க சொல்றபடி கேட்டுக்கிறது தான் நல்லது. நல்லா சொல்லுங்கக்கா. நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு இத்தனை டைம் போயிட்டு வரீங்கல்ல, உங்களுக்கு தெரியாததா சொல்லுங்க. நீங்களும் இத்தனைக்கும் மாசமா தான் இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய டாக்டர் சொல்லியிருப்பாங்க தானே? சொல்லியிருக்காங்க தம்பி, சொல்லாமலாம் இல்லை. ஒவ்வொருத்தங்க உடல் வாழ்க்கை ஒவ்வொன்றும் செட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் சொல்றது நம்மளும் கேட்டு நடந்துக்கிறது நல்லதுதான். நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. அதுபடி நடந்துக்கிறது ஒன்றும் தப்பில்லை. அது மட்டும் இல்லை, அவந்திகா உன் குழந்தைக்காக சில விஷயங்களை நீ சகிச்சுட்டு போய் தாமா ஆகணும். சரிங்கக்கா, எல்லாரும் ஒன்று குடித்தீங்க, அப்புறம் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? நானும் டாக்டர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுறேன். ஆமாம், கண்டிப்பாக அவங்க சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாதான் நம்ம உடம்புக்கு நல்லது. சரியாம்மா? வேற ஒன்றும் இல்லை, நீ பயந்துக்காத. இதேதான் நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாளேக்கா. சின்ன பொண்ணு தானே, திடீர்னு ஏதாவது சொன்னா அப்படி பயப்படதான் செய்வா. சரியா போயிடும் தம்பி. அகிலா. அம்மா. சரி, இப்போ உன் பொண்டாட்டிக்கு என்ன தரது? பழம்லாம் வீட்டில் இருக்கா இல்லையாம்மா? பழம்லாம் கம்மியாக தாண்டா இருக்கு. அவளும் மாசமா இருக்கா, அவளுக்கு கொடுக்கணும். 2 பேரும் சாப்பிடணும்ல. நீ ஒன்று பண்ணு, வேலைக்கு இப்போ கிளம்புறே இல்லையா வயக்காட்டுக்கு? போகணும் தான். சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க, நல்லா வாங்கி கொடுத்துட்டு போறேன். சரிடா, அப்போ என்ன பண்ணுற? ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி ஜூஸ்லாம் கொடுக்கலாம்ல? அதெல்லாம் கொடுக்கலாமா?
வேக வச்சு தான் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஜூஸ் எல்லாம் கொடுக்கலாம், சக்கரை மட்டும் போடக்கூடாதுன்னாங்க. ஓ, அது வேறயா? சரி, என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் வாங்கிட்டு வா. பழங்கள்லாம் எல்லா இடத்தையும் வாங்கிக்கோ. கேரட்லாம் பச்சையாகவே சாப்பிட்லாம், அது வாங்கிக்கோ. வேற என்ன, நடக்கல்லாம் வாங்கிக்கலாம். நீ கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வரியதெல்லாம். இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு எனக்கு ஃபுல் ஆகுமா ஆகாதானே தெரியலையே. கடவுளே, என்னை இப்படி கொண்டாந்து சிக்க வச்சுட்டியே. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வயலுக்கு கிளம்புறேன். சரிப்பா. சரி அவந்திகா, கிளம்புறேன். வாங்க, வந்து டீயாவது குடிச்சிட்டு போங்க. ஆமாடா, டீ போட்டு வச்சிருக்க, எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, கையோட பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு வயலுக்கு கிளம்புறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ கிளம்பு. வந்துடுறேன் டி. சரிங்க. மாடி போ, போய் துணியை மாத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போ. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அத்தை. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? அதெல்லாம் அத்தை முடிச்சிட்டேன், நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிங்க அத்தை. அக்கா, சித்தி, நான் அப்புறமா வரேன். சரிம்மா, நீ போ, படிப்போ. போ அவந்திக்கா, போய் துணியை மாத்திட்டு ரெஸ்ட் எடு, அப்புறமா வா. சரிங்க சித்தி. எம்மாடி, உண்மையிலுமே ஆஸ்பத்திரியில் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, ஒன்றும் தொந்தரவு பண்ணாதே, உடம்புல எதுவும் தொந்தரவு இருக்காதுல்ல? என்னக்கா நீங்கள் இப்படி பயப்படுறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க. நாமே அதே இதையும் நினச்சி குழப்பிக்கணும். அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே அவந்திக்காக கொடுக்க பாருங்க. சரிம்மா. எதுக்கு கேட்குறேன்னா, அவளுக்கு முன்னாடி மாசமாக இருக்கிற நீ தான் இத்தனை டைம் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு கிடக்குற. உனக்கு தெரியாது இல்லை? இருந்தாலும் சமைக்கவே கூடாது, சமைச்ச பொருளை தரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் இது? எனக்கு என்னமோ சரியா படலை. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, பயப்படாமல் இருக்கணும். நம்ம நல்லதுக்கு சொல்லும்போது அதை நம்ம கேட்டு அது மாதிரி நடந்துக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க குழந்தைக்கு ஆரோக்கியம், நமக்கும் நல்லது. ஆமாம், குழந்தைக்கோசரம் எதுனாலும் பண்ணி தான் ஆகணும். அதுதான், நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்க. டாக்டர் சொன்ன மாதிரி அவளை கவனிச்சு விடுங்க. சரிம்மா. சரி, உனக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா? சரிக்கா, நீங்கள் போங்க, நானே வரேன். சரிம்மா. புதுசு புதுசாக சொல்கிறாங்க இந்த காலத்தில் டாக்டருங்க. சரி, என்னமோ எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நல்லது தான். எந்த டாக்டர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க? எனக்கு என்னமோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் ஏதாவது போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் ஒன்று யோசிச்சுட்டு போய் அவந்தி கிட்ட சொன்னீங்கன்னா அவள் அதையே பிடிச்சிக்குவா. அப்புறம் பாவம் அகிலன் தம்பி தான் மாட்டிக்கிட்டு முழிப்பாரு. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் கூறு இருக்குது, எனக்கு தான் ஒன்றுமே இல்லை. நான் போய் நேரம் அவட்ட கேட்டுருந்தா என்ன வருது? அப்படிலாம் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். சரி சரி சரி, நீ பாலை வாங்கி குடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்னக்கா வேலை? நான் தான் சொன்னல, விறகு எடுத்துகிட்டு வரேன்னு. போண்டா போட்டு ஏதாவது விற்போம். இப்படியே சும்மா உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? போண்டா போட்டு விற்கலாங்கிறீங்களா? ஜாலி ஜாலி, நானும் வரேன்க்கா. ஏய், நான் தான் வேலை செய்கிறேன்னு சொன்னேன், ஒன்று இன்னும் இதில் கூட்டணி சேர்க்கவே இல்லை. இவங்க கூட சும்மா வந்து நிற்கிறேன். சொன்னா மட்டும் எதுவும் கேட்க மாட்டேன். சரி, நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன். சரிக்கா, போங்க, நான் பாலை குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. அட, விஜய் கண்மணியும் கார் பார்க் பண்ணிட்டு வந்துருக்காங்களா? சரி சரி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க முடியலன்னா என்ன, ஏதாவது சண்டையாக மூட்டி விட்டு பார்ப்போம். அப்பயாச்சும் ஏதாவது கொழுந்து விட்டு எரியுதான்னு. நம்ம விஜய் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம், அதுவும் நடக்காமல் போச்சு. சின்ன சின்னதாக ஏதோ ஒரு சண்டையை மூட்டி விடணும், அப்போ தான் நம்ம அந்த குளிர் காய முடியும். ஹாய் கண்மணி. இந்த முதல் எதுக்கு இங்கே நின்றுருக்கு? இவ்வளோலாம் பார்க்கவும் கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுலேயே வந்து நிற்கிறா, எரிச்சல குழப்பிட்டு. ஹாய் கண்மணி, என்ன ஹாய் சொல்கிற, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா? ஹாய் நான் சொன்ன உடனே சொல்லணும். இப்போ நான் சொல்லி காட்டின உடனே சொல்கிறேன். உனக்கு என்ன தேவைப்பா? ஹாய் தானே சொல்லணும், சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? கூல் கூல், ஏன் மார்னிங் எவ்வளோ டென்ஷன் ஆகுற? தேவையில்லாத டென்ஷன் பண்ணால் டென்ஷன் ஆகாத செய்வாங்க. உனக்கு என்ன பிரச்சனைப்பா? என்ன, ஏன் இங்கே நேற்று காலேஜுக்குள்ளே போக வேண்டியதானே? போகலான் தான் வந்தேன், சடனாக கார் பாஸ் ஆச்சு. சரி, நீ வருவ அப்படின்னு தான் வெயிட் பண்ணிருக்கேன். நானும் விஜய் வந்துக்கிறோம், நீ உள்ளே போ. அன்னைக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்லப்பா, அப்படியே எப்போ பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன். நான் ஒன்றும் உன் புருஷனை கொத்திட்டு போக மாட்டேன், நீ கவலைப்படாத இரு. என் புருஷனை கொத்திட்டு போகிற வரைக்கும் நான் ஒன்றும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அவளை கையை காலை உடச்சி மூளையில் உட்கார வச்சிருவேன். இந்த கண்மணியை சாதாரணமாக இட போட்டுறாத. பரவாயில்ல, நல்லா கோவம் வருது உனக்கு. சரி சரி, நீ ஏதோ டென்ஷனில் இருப்ப போல. காலங்கத்தை நான் உன்னை டென்ஷன் ஆக்க வரும்ல, நான் கிளாஸ்க்கே போகிறேன். அதை முதல்ல பண்ணி தாயே, உள்ளே போ. சரி ஓகே. விஜய் வந்தால் பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஓகே, சும்மா தான்ப்பா, ஒன்றை பார்த்தேன். அப்புறம் உன் புருஷனை பார்க்க போனால் நல்லாவா இருக்கும்? ஒரே கிளாஸ் தானே, அவங்க வந்து பார்த்துக்குவேன். கிளம்பு நீ ஃபஸ்ட்டு. சரி ஓகே. இவ்வளோ இப்போதைக்கு வெறுப்பேற்றியாச்சு, இனி கிளாஸுக்கு போகலாம். அங்கே வந்து மீதியாக வெறுப்பேற்றிக்கலாம். கண்மணி, என்னாச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தாண்டி வந்த காரில், இப்போ என் முகம் இவ்வளோ கொடூரமாக இருக்கு? எல்லாம் அந்த ஷில்பா தான், தேவையில்லாமல் எனக்கு காலையில் இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்கா. எப்போ வந்தா? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா. கரெக்டாக நீங்கள் வரும்போது தான் தோட்டி விட்டேன், போக சொல்லிட்டேன். இல்லைன்னா இங்கே நின்று இன்னும் என்னை இரிட்டேட் பண்ணுவா. என்னவா அவளுக்கு? அவள் தான் அன்றைக்கே திருந்திட்டான் அப்படி இப்படின்னு சொன்னா, திரும்பி ஆரம்பிச்சிட்டாளா? அவள் திருந்திட்டாலும் அவளாம் திருந்த மாட்டாங்க, திருந்துற மாதிரி நாடகத்தை போடுவா. ஆனால் ஒன்று, என்னமோ நான் மனசுக்குள்ள கெட்டானா இருக்குங்க, அது அவள் பேச்சுலேயே நல்லா தெரியுது. அட விடுடி, அவன்லாம் ஒரு ஆளுன்னு. என் கண்மணியோட கால் தூசுக்கு வருவாளாவ? வரமாட்டா, இருந்தாலும் என்ன தேவையில்லாமல் கடுப்ப கலப்புறாளே. இரு, அவளை நான் எப்படி கலாய்ச்சி விடுறேன்னு நீ பாரு. என்னத்தை கலாய்ச்சாலும் அதில் திருந்தாத ஜென்மம். ஏன் விட்டு கண்மணி, உன் புருஷன் விஜய் நான் இருக்கேன், என்ன தாண்டி என்ன பண்ணிட போறாவ? எதுவும் பண்ண மாட்டா,
இருந்தாலும் எனக்கு அவளை பார்க்கும்போது தான் ஏதோ ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் என்னன்னு சரியா படலை. சரி விடுங்க, வாங்க நம்ம கிளாஸுக்கு போவோம். பிரிச்ச முஜாவாடி. இப்படி ப்ரெக்னென்சி டைம்ல அடிக்கடி நீ இப்படி டென்ஷன் ஆகவே கூடாது. சரியா? உடம்புக்கும் நல்லதில்ல, நம்ம ட்வின்ஸ் குட்டிங்களுக்கும் நல்லதில்ல. ஆமாம், இவளுக்காக நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? சரி வாங்க நம்ம கிளாஸுக்கு போவோம். குட் கேர்ள், போலாம் வா. ஒருவர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். என் ஹஸ்பண்ட் எப்படியோ எனக்காக ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டாரு. அதனால் ஆப் இனிமேல் ஒர்க் ஆகும். இனிமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன். ஏதோ நேற்று வரைக்கும் மனதில் கொஞ்சம் பாரமாக இருந்தது. இன்றைக்கி எல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவர்களே. நான் முடிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷமாக வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா சீக்கிரமாக கதையை கொண்டு போகணும். நான் ஆல்ரெடி ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் உக்காந்துட்டு இருந்தால் சரியாக வராது. அதனால் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படிடா திடீர்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னு தானே பார்க்குறீங்க. எனக்கு உண்மையிலுமே வீடியோ பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் வரவங்களே. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, என் வாழ்க்கையில் அது ஒரு பார்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் 900 இருந்த இடத்துல 2000 கொடுக்கணுமான்னு ஒரு வித யோசனை தான். அதனால தான் அவங்களும் யோசிச்சிருக்காங்க. நான் அவங்கள பற்றி ஏதாவது இங்கே தப்பாக சொல்லியிருந்தா தயவு செஞ்சு அதை அழிச்சிருங்க. அவங்க உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எனக்காக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவங்க அப்படியும் வீடியோ போடாமல் சும்மா உட்காருன்னு சொன்னது எதுக்காகனா, தேவையில்லாமல் எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஒரு சில நேரம் வீடியோ ஓடலைன்னா அது ஒரு பக்கம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுறவங்களே. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்ன மாதிரி சேனல் நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தெல்லாம் புரியும். அவங்களுக்கு தான் அந்த வழியெல்லாம் தெரியும். அதனால தான் நான் நேற்று என்னென்னமோ பேசிட்டேன். இப்போ நான் ஐம் ஹாப்பி உறவுகளே. இனிமேல் நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். இந்த கதையவே நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா உறவுகளே? இனிமேல் நீ என் சுவாசம் கதை தொடர்ந்து வரும். மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை வெண்ணிலவு கார்ட்டூன் சேனலுக்கும் என்னோட ஸ்டோரிக்கும் கொடுக்கணும். எல்லாருமே நான் சேடாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசுனீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும்னு எவ்வளோ பேர் சொன்னீங்க. அந்த வார்த்தைக்கெல்லாம் படிக்கும்போது கண்ணிலேருந்து தண்ணி வருது. நமக்காக இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே. அதுவும் ஒவ்வொருத்தங்க ரொம்ப பெருசாக டைப் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நானும் ஏதோ பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு என் மனசில் ஒரு சின்னதாக ஒரு திருப்தி இருந்தது. அதை வார்த்தையால் சொல்ல முடியல உறவுகளே. அதை நான் மனசார ஃபீல் பண்ணேன். அன்றைக்கி தான் எப்படியாவது இந்த சேனல் கிடச்சிடணும், ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. ஸோ இனிமேல் நீயே என் சுவாசம் கதை கண்டிப்பாக வரும். நீங்கள் எல்லாருமே எப்பயும் போல் வீடியோக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளீஸ் உறவுகளே, எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் அதிகமாக தான் வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும், வியூஸும் போகும். வியூஸ் போச்சுன்னா தான் எனக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப போகலனாலும் பரவாயில்ல உறவுகளே. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 1000 போனால் தான் நான் போடுற கதைக்கும் நான் போடுற டைமுக்கும் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஹாப்பியாக அதை பற்றி ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கும் அதில் ஒரு சின்ன சந்தோஷம். அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் கதையை பாசிட்டிவாகவே கொண்டு போகிறேன். சரிங்களா உறவுகளே? உறவுகளே, இனிமேல் நீங்கள் என் சுவாசம் கதை கண்டிப்பாக வரும். சரிங்களா? சண்டே மட்டும் என்னால் வீடியோ போட முடியாது உறவுகளே. ஏன்னா வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. கொஞ்சம் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இனிமேல் வீடியோ டெய்லியும் ரெகுலராக வரும். ஓகே உறவுகளே? சப்போஸ் என்னால் முடியாத பட்சத்துலையும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். போஸ்ட் மூலமாக சொல்லிடுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எப்பயும் போல் சொல்கிறது தான், மறக்காமல் வெண்ணிலவு கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து காட்டும். சரிங்களா உறவுங்களே? பாய். கமெண்ட்ஸ் பண்ண எல்லா உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எப்பயும் இதே போல் என் கூட நீங்கள் இருக்கணும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பி. ஐ எம் ஸோ ஹாப்பி உறவுகளே. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.